வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். 9ஆம் தேதி புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தயாராகி வரும் உப்பளம் துறைமுக மைதானம். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்த கம்பெனி உரிமையாளர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை. 2 கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகள், 25 லட்சம் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 14வது வருட 11 நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி வரும் உப்பளம் துறைமுகத்தில் தடுப்பு பணிகள், அத்தியாவசிய தேவைகளுக்கான பணிகள் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் உரையாற்றக்கூடிய பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறை நாளை முதல் தங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ள நிலையில் விஜய் நாளை மறுநாள் கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பிற்கு தற்போது இருந்தே தயாராகி வருகிறது உப்பளம் மைதானம். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்த கம்பெனி உரிமையாளர் வீட்டில் அதிரடியாக சோதனை செய்த சிபிசிஐடி போலீசார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் மற்றும் 25 லட்சம் ரொக்கம் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை அதிரடியாக பறிமுதல் செய்தனர். டெல்லியை தலைமையிடமாக கொண்ட சன் பார்மசி என்ற நிறுவனத்தின் பெயரில் புதுவையில் போலி மாத்திரைகள் தயாரித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இது குறித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் மதுரையை சேர்ந்த ராஜா என்ற வன்னியப்பன் என்பவருக்கு சொந்தமான மேட்டுப்பாளையம், திருபுவனை பாளையத்தில் செயல்பட்டு வந்த போலி மாத்திரை தொழிற்சாலைகளை கண்டுபிடித்து அங்கிருந்து சுமார் 600 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள், உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டு தொழிற்சாலை மற்றும் குடோனுக்கு சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் போலி மாத்திரைகள் விற்பனை செய்த புதுவை செட்டி தெருவில் உள்ள ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் சன்பார்மா ஆகிய 2 மருந்தகங்கள் மற்றும் தவளக்குப்பத்தில் செயல்பட்ட குடோன் மற்றும் 2 வீடுகளுக்கும் சீல் வைத்தனர். இதற்கிடையே போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மீது டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் உத்தரப்பிரதேச போலீசார் ராஜாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ளதால் ராஜா குடும்பத்துடன் தலைமறைவானார். இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் உள்ள ராஜாவின் வீட்டில் நீதிமன்ற உத்தரவின்படி எஸ்பி பழனிவேல், இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் சோதனை செய்ய சென்றனர். அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று போலீசார் சோதனை செய்தனர். வீட்டில் உள்ள அறைகளில் மற்றும் பீரோவை உடைத்து சோதனை நடத்தினர். அப்போது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த தங்க வைர நகைகள், ரூபாய் 25 லட்சம் ரொக்கம் மற்றும் ஏராளமான ஆவணங்கள், மருந்துகள் விற்பனை செய்த ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த தங்க வைர நகைகளின் மதிப்பு 2 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த வீட்டிற்கும் போலீசார் சீல் வைத்தனர். ராஜாவின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பணங்கள், ஆவணங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளனர். தலைமறைவான ராஜாவை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் ராஜாவிற்கு புதுச்சேரியில் வேறு எங்காவது வீடுகள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 14வது வருட 11 நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம பெருமாள் ஏகதின லட்சார்ச்சனை 14வது வருடமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் ஜுவாலா நரசிம்மர், அகோபில நரசிம்மர், மலோல நரசிம்மர், வராக நரசிம்மர் உள்ளிட்ட 11 நரசிம்மருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ நரசிம்ம அர்ச்சனை மற்றும் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. பக்தர்கள் தங்களது தம்பதிகள் ஒற்றுமை, கடன் நிவாரணம்,
தொழில் முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம், சொந்த வீடு உள்ளிட்ட பல்வேறு பலன்களை பெற சிறப்பு ஏகதின லட்சார்ச்சனையில் பங்கேற்றனர். தொடர்ந்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய தலைவரான சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நகர மாவட்ட பட்டியலணி துணைத் தலைவர் அசோக் என்கிற மணிவண்ணன் அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டியல் அணியின் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி, தொகுதி தலைவர் சக்திவேல், மகளிர் அணி மாநில செயலாளர் கீதா, பட்டியல் அணி மாநில நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள் குப்பன், கார்த்திகேயன், தொகுதியின் நிர்வாகிகள் துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ், மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தினகராஜன், முருகன், மகளிர் அணி நிர்வாகிகள் பிரியா, சுகந்தினி, மஞ்சு, கிளை தலைவர்கள் நந்தினி, ஜீன் தியாகராஜன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பளு தூக்கும் பயிற்சியாளருக்கு மனிதநேய செம்மல் விருது அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் கலைமாமணி சுந்தரமுருகன் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் திரு கணபதி அவர்கள். பளு தூக்கும் வீரராக அவர் பல போட்டியில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்றவர். தற்போது பளு தூக்கும் இளம் வீரர்களுக்கு பயிற்சியாளராக இருந்து அவர்கள் தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கும் பட்டங்களை வெல்வதற்கும் பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் அவர் புதுச்சேரி பளு தூக்கும் வீரர்கள் சங்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். விளையாட்டுத் துறையில் அவர் தொடர்ந்து ஆற்றி வரும் அவருடைய தன்னலமற்ற பொது சேவைகளை பாராட்டி புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் மற்றும் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அவருக்கு முதலியார்பேட்டை பகுதியின் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மனிதநேய செம்மல் விருது வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் புதுச்சேரி அரசு சட்டப்பேரவையில் அமைச்சரின் தனி செயலராக பணியாற்றி வரும் டாக்டர் பால்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு விருது பெற்ற அவரை வாழ்த்தி பாராட்டினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பர்ஃபெக்ட். நீ போ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜாஸ் ஆலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். செய்திகள் தொடர்கின்றன. முப்படை வீரர்களை போற்றும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி கொடிநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள கொடிநாள் வாழ்த்து செய்தியில், நமது தேசத்தை பாதுகாக்க அயராது பணியாற்றும் முப்படை வீரர்கள், முன்னாள் வீரர்கள், உயிர் தியாகம் செய்த வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் தியாகத்தையும் சேவையையும் நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கும் நாளாகவே ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. நமது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் வீரர்கள் காட்டும் வீரம், துணிச்சல் மற்றும் தியாகங்களுக்கு நாடு என்றும் கடமைப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லை சாமிகளாக விளங்கும் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனில் அக்கறை காட்டுவது அனைவரின் கடமையாகும். அதன்படி ஆண்டுதோறும் கொடிநாள் நிதி அனைத்து தரப்பினரிடம் பெறப்பட்டு இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கொடிநாள் நிதி வழங்குவதில் புதுச்சேரி மக்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் தியாகங்களை நன்றியுடன் நினைத்து போற்றும் வகையில் இந்த ஆண்டும் கொடிநாள் நிதியை
மனமுவந்து தாராளமாக வழங்கி தமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைவருக்கும் இனிய கொடிநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கோப்பை பேட்மிண்டன் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை லோட்டஸ் பேட்மிண்டன் கிளப்பில் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கோப்பை பேட்மிண்டன் போட்டி 2025 என்ற தலைப்பில் ஆடவர் மகளிருக்கான இரட்டையர் பிரிவு இறகுப்பந்து போட்டி நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 2 நாட்கள் நடைபெறும் போட்டியினை புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா நேற்று துவக்கி வைத்தார். நிறைவு நாளான இன்றும் போட்டி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் முதல் பரிசு ரூபாய் 8000 ரொக்கம் மற்றும் கோப்பை, இரண்டாவது பரிசாக ரொக்கம் ரூபாய் 6000 மற்றும் கோப்பை, மூன்றாவது பரிசாக ரொக்கம் ரூபாய் 3000 மற்றும் கோப்பை. இதேபோல் மகளிருக்கான பிரிவில் முதல் பரிசு ரூபாய் 4000 ரொக்கம் மற்றும் கோப்பை, இரண்டாவது பரிசு ரூபாய் 3000 ரொக்கம் மற்றும் கோப்பை, மூன்றாவது பரிசு ரூபாய் 2000 ரொக்கம் மற்றும் கோப்பையும் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் புதுச்சேரி பத்மாவதி டைல்ஸ் சச்சின் செயின் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில சிறுபான்மை அணி துணைத் தலைவர் சுனில்குமார் செயின், செயலாளர் சிவகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கோட்டக்குப்பம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் நினைவாஞ்சலி செலுத்தப்பட்டது. கோட்டக்குப்பம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கோட்டக்குப்பம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் நினைவாஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கலைமாமணி மு. பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் சத்தியமூர்த்தி நகர செயலாளர் கோட்டக்குப்பம், தமிழ் ஒலி மாவட்ட அமைப்பாளர் தொண்டரணி, முருகன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர், மகேஸ்வரி மாவட்ட செயலாளர் மகளிரணி, சங்கர் நகர துணை செயலாளர், நந்தினி நகர செயலாளர் மகளிரணி, காளிதாஸ் நகர துணை செயலாளர், ஏழுமலை இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை நகர துணை செயலாளர், மதியழகன் நகர பொறுப்பாளர், எழில் முகாம் செயலாளர், வெங்கடேசன் முகாம் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி SDPI கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி SDPI கட்சி சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது முஸ்தபா வரவேற்புரை வழங்கினார். மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா மற்றும் மாநில செயலாளர் அனிபா ரஃபீக் மன்சூர், மாநில பொருளாளர் முகமது காசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேச்சாளர் ஷர்புதீன் ஷெரீப் மற்றும் SDPI கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அப்துல்லா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட SDPI கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாபர் மசூதி தகர்ப்பின் 33 ஆண்டுகால அநீதி, அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையை கையில் ஏந்தியும் வக்ஃபு மற்றும் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த நிகழ்வில் திராவிட கழக மாநில தலைவர் வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், தமிழர் களம் மாநில தலைவர் அழகர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் பொதுச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கான தொகுப்புரையை மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபரோக் மற்றும் நன்றியுரை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா ஆகியோர் நிகழ்த்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளையொட்டி கடலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. அதனையொட்டி கடலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தில்
அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டன. சங்கத்தின் தலைவர் பார்த்தசாரதி அவர்களின் தலைமையில் பொருளாளர் அருள் சக்தி, இணை செயலாளர் நாகராஜ் முன்னிலையில் நடைபெற்றன. வழக்கறிஞர்கள் புருஷோத்தமன், விமல், பொன் மணிகண்டன், சதீஷ், ஜெயசீலன், சிவசந்திரன், பரமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் 69ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அண்ணாசுலை அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்தினை வழங்கினர். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மீண்டும் முக்கிய செய்திகள். 9ஆம் தேதி புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தயாராகி வரும் உப்பளம் துறைமுக மைதானம். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்த கம்பெனி உரிமையாளர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை. 2 கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகள், 25 லட்சம் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 14வது வருட 11 நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.